கருணாநிதி நூற்றாண்டு நினைவாக ரூபாய் 100 நாணயம் வெளியிட்ட மத்திய மாநில அரசுக்கு நன்றி தெரிவித்து திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் புலிவலம் தேவா தலைமையில் துணைத் தலைவர் தியாகராஜன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்ணகி, பிரகாஷ், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவனேசன் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் முருகேசன், குணசேகரன், மணிகண்டன், பத்மபிரியா, வாசுகி, தௌலத், ரேவதி உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பேசுகையில், அலிவலம் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்த ஒன்றிய குழு தலைவருக்கு நன்றி. அலிவலம் பொது மயான சாலை பழுதடைந்துள்ளதை சீரமைத்து தார் சாலையாக, குளங்களில் உள்ள படித்துறைகள் பழுதடைந்த பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதை சீரமைத்து தர வேண்டும். தண்டலை மேப்பாடி சாலைக்கு ரூபாய் 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்த முதலமைச்சருக்கு நன்றி. விளமர் தெற்கு சாலை, தண்டலையில் அங்கன்வாடி மையம், தியானபுரம் ஆதிதிராவிடர் சாலை, மயான சாலை, கூட்டுறவு நகர் சாலை உள்ளிட்ட சாலைகளை அமைத்து தர வேண்டும் என பேசினர். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் புலிவலம் தேவா பேசுகையில், திருவாரூர் ஒன்றியத்தில் மக்கள் கோரிக்கைகள் 95% நிறைவேற்றப்பட்டுள்ளது. மண்ணின் மைந்தர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி புகழை நிலைநாட்டும் வகையில் அவருடைய உருவம் பொறித்த நூற்றாண்டு நினைவு ரூபாய் 100 நாணயம் வெளியிட்டு மத்திய மாநில அரசுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானம், தமிழக அரசின் தமிழ் புதல்வன் திட்டத்தை கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என கூறினார்.